ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தான் கர்த்தர் இன்னைக்கு அவர் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவ பாரத்தை நம்மால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியவில்லை. நமக்காக அந்த பாரத்தை கர்த்தர் சுமந்தார். நம்ம வாழ்க்கையில் அந்த சாபங்களை நம்மளால் சகிக்க முடியவில்லை. அந்த சாபங்களை சிலுவையில் இயேசு நமக்காக சகித்தார். அல்லேலூயா. சத்துருவின் வல்லமை நம்மை அழுத்தி கொண்டிருந்தது, அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். நாம் உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை என்னை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவை என்னை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. இளைப்படையாது மேலோக, இளைப்படையாது மேலோக ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவையின் நிழல் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பே. எவ்வித கொடிய இயேசுவை சார்ந்து நிற்பே. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா. அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் அண்ணால் ஆறுதல் அளிப்பத சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில்
சிலுவையின் அன்பின் மறைவில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஹல்லேலூயா. இந்த அன்பை தியானிக்கிற நேரம் இது. சிலுவை அப்படின்னாலே இயேசுவின் அன்பு தான். இந்த அன்பு தியாகமான அன்பு, இந்த அன்பு நிகரற்ற அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு உண்மையான அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை நினைக்கும் போது தான் நம்முடைய உள்ளத்தில் அசை உண்டாகுது. அல்லேலூயா. மாறிடா என் மாநேசரே, மாறாதவர் அன்பென் ஆளுமே. ஆண்டவருடைய அன்பு என்னைக்கா மாறுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் அதே போல் அவருடைய அன்பு என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. இல்லை பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் அவருடைய அன்பு என் மேலே ரொம்ப இருந்துச்சு, இப்போ வர வர குறைஞ்சிட்டே போகுதுன்னு அவரை சொல்ல முடியுமா? நம்ம தான் சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தேன், இப்போ ஏன் அன்பு தான் அவர் மேலே என்ன செஞ்சிட்டு இருக்கு? எப்படி தான் சொல்ல முடியுமே தவிர ஆண்டோடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது? குறையவே குறையாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா பாவியாக இருக்கையில் நம்மளை நேசித்த அன்பு, தேவனுக்கு சத்துருக்களாய் நாம் இருக்கும்போது அவர் நம்மை நேசித்தார். காணியாட்சிக்கு புறம்பா, அவர் விட்டு தூரமா, துரோகிகளா, அவரை மறந்த நிலையில வாழ்ந்த நம்மை தான் இந்த அன்பு தேடி வந்தது. அல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிதேன்னு சொல்லும்போது உங்க உள்ள சொல்லணும். அதன் ஆழம் அறியலாகுமோ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கண்டுபிடிக்க முடியலப்பா. அதனால பவுல் எழுதுறாரு, அதுக்கு நீளமோ அகலமோ ஆழமோ உயரமோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை மெஷர் பண்ணவே முடியவே முடியாது சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்ல, அந்த அன்பை நினைச்சு உள்ள முருகி பாடி நம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூறுவோம். மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீதே. மாறிடா எம்மா நேசரே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீதே. இயேசுவின் மாதா அன்பீதே, அதினாழம் அறியலாகுமோ? அந்த வார்த்தையை திரும்ப சொல். இயேசுவின் மாதா அன்பீதே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தீரே, நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பீதே, அதினாழம் அறியலாம். இயேசுவின் மகா அன்பீதே, அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல் நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே
ஆதிதேவன் பலியானாரே, உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல் நேசித்ததினா, அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகும். சத்தத்தை உயர். இயேசுவின் மகா அதினாழம் அறியலாகுமோ, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட, தூய தேவனின் வின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார், ஆவலாயவரை சந்திக்க, ஆவியால் அன்பை பகர்ந்திட, தூய தேவனின் வின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார், ஆவலாயவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இயேசுவின் மகா அன்பிதே. ஓ, இதற்கினையே வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. நியாய விதி தினமதிலே, நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய விதி தினமதிலே, நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே. இதற்கின ஏதும் வேறில்லையே. அல்ல சேர்ந்து பாடுங்க. இதற்கின ஏதும் வேறில்லையே. பயமதை நீடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடுமே, அன்பு ஒரு காலம் ஒளியாதே. பயமதை நீடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடுமே, அன்பு ஒரு காலம் ஒளியாதே. இயேசுவின் மகா அதினாழம் அறியலாகுமோ, இயேசுவின் மகா அன்பிதே. இதற்கின ஏதும் வேறில்லையே. இதற்கின ஏதும் வேறில்லையே. இன ஏதும் வேறில்லையே. நல்ல கரங்களை தட்டி, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க அன்பு சிறந்தது ஆண்டவரே, உங்க அன்பு மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவை அப்படின்னா அவமானம் என்று எண்ணப்பட்ட காலம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலம். ஹல்லேலூயா. சிலுவையில் ஒருத்தரை அறையிறாங்க அப்படின்னா அது அவருக்கு இருக்கிறதுலே மோசமான தண்டனை வழங்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அவரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிலுவையில் என்ன செய்வாங்க, கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நபர் சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் பாருங்கள். தங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர்
சிலுவையில் அறையப்பட்டு அது எவ்வளோ வேதனை, எவ்வளோ அவமானம். ஆனால் என்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கு இந்த அவமான சின்னம் மாறியது. இது ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்தது? அன்னைக்கு தலை குனிவு அல்ல, இப்போ சிலுவையின் மூலம் தான் நம்ம தலை நிமிர்ந்திருக்கிறோம். ஆமென். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் அனுபவித்த வேதனைகள், அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிரையே கொடுத்ததுனால தான் சாபமாய் கருதப்பட்ட அந்த சின்னம் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் கருதப்படுகிறார். அந்த சிலுவையால் தான் என்னை கர்த்தர் மீட்டார். அந்த சிலுவையால் தான் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அந்த சிலுவையால் தான் நான் தலை நிமிர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிங்க பார்க்கலாம். உங்களை இந்த நாளிலே கர்த்தர் பலப்படுத்த போகிறார். சிலுவையினால் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை நிரப்ப போகிறார். அளவில்லாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் சிறுமையெல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வெறுமையெல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வறுமையெல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வெட்கம், அவமானம், நிந்த, பரிகாசம் எல்லாம் மாறப்போகிறது. சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட போகிறது. உங்களுக்காக அவர் செயல்பட போகிறார். உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு எதிரான கையெழுத்துக்களை அவர் குலைத்திருக்கிறார். அதிகாரங்களை, துரைத்தனங்களை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். இனி நீங்க தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்க வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கூட அவர் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி பாடுங்க. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக சிலுவையின் மூலம் உண்டான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பெறப்போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் போது அது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்கச் செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே. அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினேன் விடுவித்தார். குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே. அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினேன்
எதிரிகள் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்திய. எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்திய. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ. வாய் திறந்து பாடுங்க. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவியில நிறைந்து உங்க தலைகள் உயர்த்தப்பட போவது நிச்சயம். உங்க சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். நீங்கள் இனி அடிமைகளாய் இருக்க போவது இல்லை. கர்த்தர் உங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். இழந்த அதிகாரத்தை சிலுவையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் கரங்களிலே தந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி praise be to Jesus. hallelujah. இந்த இரத்தம் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். இந்த இரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. நம்ம எல்லைக்குள்ள நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை விதத்தில் அவன் ட்ரை பண்ணாலும் அவனால் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸை எதையுமே டச் பண்ண முடியாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இரத்தத்திற்குள்ளே மறைந்திருக்கிறத அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் வீட்டை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் இரத்தத்திற்குள் மறைத்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. சத்துரு தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. நீங்க விசுவாசித்து சொல்லுங்க. மந்திரவாத கிரியைகள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள், இந்த மாதிரி ஆவிகளின் தாக்குதல்கள் உங்களை தொட முடியாது. உங்க வீட்டுக்குள்ள அது கிரியை செய்ய முடியாது. உங்க தொழில் மேல அது கிரியை செய்ய முடியாது. உங்க சரீரத்தில் அது பலவீனத்தை கொண்டு வர முடியாது. உங்களை அழிக்க முடியாது. உங்களுக்கு சேதத்தை உண்டாக்க முடியாது. பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன் கண்கள் உங்களை டச் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நான் மறைந்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் மேலே. Thank you Jesus. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சத்ரு தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியும். நல்ல கைத்தட்டி பாடலாமா? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். அறிக்கையிடுங்க. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது.
தீங்கும் என்னை தீங்கில்லை 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 சத்ரு தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 and the devil can do me no, and the devil can do me no harm. கல்வாரி ரத்தம் என்மேல் என் குடும்பத்தின் மேல் நம்பி நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது, அந்த ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல தெளிக்கப்படுகிறது. மகிமாய் 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 மகிமாய். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த அந்த சீசர்களில் யூதாஸ் காரியத்தை பாருங்க, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டான். அவன் மேல இருந்த அழைப்பை இழந்துட்டான் பாருங்க. அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்தை இழந்துட்டான் பாருங்க. அவனை தாயின் கருவில் அவர் தானே தெரிந்து கொண்டார். தம்முடைய சீசர்களில் அவனும் ஒருத்தனா இருக்கணும்னு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தானே அவனை தேர்வு செய்தார். அவர் தப்பா ஒன்றும் தேர்வு செய்யலையே. அல்லேலூயா. ஆனால் அந்த யூதாஸ் பாருங்க, இயேசுவின் பின்னாடியே நானும் வாரேன்னு சொன்னாலும் அவன் உண்மையிலே இயேசு என்ன செய்யல, பின்பற்றல. அவனுக்குள்ள ஒரு பணத்தின் மேலே ஒரு பற்று என்ன செஞ்சது இருந்தது பாருங்க. ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை அந்த சகோதரி ஒட்டைத்து ஊத்துறா, வேஸ்ட் பண்ணிட்டாள்ன்றான் பாருங்க. 300 பணத்துக்கு இதை வித்திருந்தா தருத்திரருக்கு என்ன செஞ்சிருக்கலாம். அப்போ ஐயா பேசும்போது எப்படி பேசுகிறாரு, ஏழைகள் மேலே ரொம்ப கரிசனையாக அக்கறையாக அன்பாக இருக்கிற ஒரு மாதிரி பேசுகிறார். ஆனால் இவருடைய மனம் ஃபுல்லாக மணி, பணம் தான். எப்படியாவது இதை நம்மள்கிட்ட கொடுத்துருந்தா அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம், ஏதாவது பண்ணி கொஞ்சம் சைடில் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதில் ஒரு வேலையை செய்கிற மாதிரி செஞ்சு கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்ததுனால தான் அவனுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே விற்கிறதுக்கு மனசு வந்துட்டு பாருங்க. விலையேற பெற்ற ஜீவ கிரீடத்தை எவ்வளோக்கு வித்துட்டான், வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பணம் சம்பாதிக்கிற நேரத்தில் வாய்ப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு எவ்விதத்திலாவது பணத்தை சம்பாதிச்சா ஓகேன்ட்டு ஒரு தவறான வழியில் அவன் பணத்தை என்ன செய்கிறான், சம்பாதிக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் நம்ம வந்திருக்கிறோம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் நமக்கு ஒரு நாள் என்ன ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நீங்கள் தீமை செய்கிற ஒரு ஆளாக மாறணும்னா அங்கே ரூட் என்னது, மணி. பணத்தின் மேலே உங்களுக்கு பற்று போயிட்டுனா நீங்கள் யார் எவருலாம் நினைச்ச மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, உறவை மதிக்க மாட்டீங்க, மனிதாபிமானம்லாம் என்ன செய்யாது, இருக்காது. உங்கள் சுயநலம் தான் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை வெறுத்து உன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றிவான்னு. அப்படி உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசுவை பின்பற்றுறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்திருந்ததோ தெரில. எனக்கு எப்படிலாம் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு பிசாசு முயற்சி செஞ்சானோ தெரில. வேலை வேலை வேலை, தொழில் தொழில் தொழில், பணம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தெல்லாம் கொடுக்காம ஏதாவது நம்ம அங்கே இங்கேயும் ஓடி அலைஞ்சிருப்போம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் தான் பெருசு ஆண்டவரே, நீங்கள் தான் முக்கிய ஆண்டவரே. அல்லேலூயா. உங்கள் பின்னாடி வருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உங்கள் பின்னாடி வருவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலய, எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலய, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. பேதுரு பெரிய தவறு செய்தாரா, யூதாஸ் பெரிய தவறு செஞ்சாரா அப்படின்னு ஒரு ஒப்புமை வைத்தால் யார் தான் பெரிய தப்பு செஞ்சா? யார்? யூதாஸா பேதுருவா? பேதுரு. யூதாஸ் ஒரு தடவை காட்டி கொடுத்துட்டு தூர போயிட்டான். ஆனால் அந்த பேதுரு ஒரு தடவைக்கு எத்தனை தடவை? 3 முறை. இவர் எனக்கு தெரியவே தெரியாது. எப்போ நீயும் அவர்களோடு இருக்க நான் உன்னை பார்த்தேன். ஐ எம் சாரி, நீங்கள் வேறு யாராவது பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்த நபராக நான் இருக்கவே முடியாது அப்படின்ட்டான். ஒரு லேடி சொல்கிறாங்க, அவன் பாருங்கள் சபிச்சு சத்தியம் பண்ணிட்டான். எத்தனை பயங்கரமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசுவை சபிக்க முடியுமோ, சத்தியம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டான். ஆனால் 2 பேரில் பேதுரு வெளியில் போய் மனங்கசந்து அழுது என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பிட்டான். ஆனால் இவன் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு துட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பதில் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டான். காரணம், அவனுக்குள்ளே யார் இருந்தா? பைபிள் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை இயேசு கொடுத்தார். ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், 7 வாய்ப்பு கொடுத்தார். யூதாஸ், ப்ளீஸ் லெட் மீ கோ, என்னை என் வழியில் போட்டு, என்ன இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், என் உயிரை கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் பிதாவின் சித்தத்தை என் வழியில் நான் செஞ்சுட்டு போகிறேன், நீ உன் வழியில் என்ன செஞ்சிரு பெயருன்னு அவனுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாராம்? 7 வாய்ப்பு. அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கெத்செமனே கார்டனில் அத்தனை சோல்ஜர்ஸ் வந்து நிற்கும் போது கூட யாரை தேடுகிறீர்கள்னு ஆண்டவர் தான் கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசப்பா ரிப்ளை பண்ணுறாரு, நான் தான். அவ்வளோ பேர் பொத்துன்னு விழுந்துட்டான். திரும்ப கேட்டார், உங்கள்கிட்ட தானேப்பா கேட்குறேன், யாரை தேடுறீங்க? இயேசுவை. நான் தான். இதுக்கப்புறம் யூதாஸ் வந்து முத்தம் கொடுத்து காட்டணுமா, காட்டி கொடுக்கணுமா? அப்போ அப்படி ஒரு அவசியமே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் கூட ஜூடாஸ், நான் என்னைய சரண்டர் பண்ணிட்டேன், எல்லாரும் இப்போ என்னை விட்டு ஓட போகிறான், அதில் ஒருத்தனை நீ என்ன செஞ்சிரு, ஓடிரு, கடைசி வரைக்கும் இந்த கொலைப்பள்ளியை உன் மேலே நினைச்சியாத, வாங்கிறாத, உன்னை இப்பவும் நான் நேசிக்கிறேன்ப்பா, உனக்கு இப்பவும் ஒரு வாய்ப்பை நான் தாரேன்ப்பா, நீ ஓடிரு அப்படின்றாரு சொல்லாமல். ஆனால் அதையும் அவன் புரிந்து கொள்ளாமல் முத்தம் கொடுக்குறான் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, பேதுரு அந்த நேரத்தில் வாள் எடுத்து ஒருத்தன் காதை வெட்டிட்டான். கொலை கேஸில் இவன் என்ன செய்யணும், உள்ளே போகணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. அவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாதபடி, அவன் ஒரு குற்றவாளின்னு சிறைச்சாலையில் அடைக்கப்படாதபடி, அது அற்புதம் செய்கிற நேரமா? அந்த நேரத்தில் அற்புதம் செய்கிற மனநிலையா? அவர் திகிலடைய, துக்கப்பட, வியாகுலப்பட, மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழ ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அங்கேயும் ஆனால் என்ன செய்கிறார் ஆண்டவர்? எதுக்காக? பேதுருவை காப்பாற்றுறதுக்கா? பேதுரு மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த வேலைக்காரனுக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்க, பிடிக்க வந்து அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறத வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி, நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்மளையும் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாக இருக்க தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார். அப்போ சாத்தான் உள்ள புகுற அளவுக்கு
இந்த யூதாஸ் தன்னை விட்டு கொடுத்த மாதிரி நம்ம எதுக்கும் அடிமையாக செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் என் நேசர் நீர் தான் ஐயா, உங்களை நான் உண்மையாக நேசிக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை துன்பம் துயரம் வந்தாலும் நான் உங்களை தான் நான் நேசிப்பேன், உயிர் உள்ளவரை உங்களை தான் நான் நேசிப்பேன், வேறு எதுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நீங்கள் சொல்லிடுங்க, உலக மயக்கத்திற்கு, ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு, சிற்றின்பங்களுக்கு, மோகங்களுக்கு, ஆண்டவரை எந்த விதத்திலும் பணத்திற்கோ புகழுக்கோ பெயருக்கோ ஹல்லேலூயா ஆசா பாசங்களுக்கோ நான் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு ஒருத்தருக்கு தான் என் வாழ்க்கை சொந்த ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை வேறெதற்கும் நான் என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. தரை மட்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா. எங்கள் உள்ளம் அந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பதாக. தொடர்ந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.